தங்க வரதராஜன், நீட் விலக்கு மறுப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? வணக்கம் சகோதரி சுகிதா. அண்ணன் ஜென்ரால் சொன்னா இந்த நீட் விவகாரத்துல பாத்தீங்கன்னா திமுக நானோ சகோதரர் குமாரோ குற்றம் சாட்டுவானு சார். நாங்க குற்றம் சாட்டல சார். மக்கள் பார்வையில நீங்க திமுக மிகப்பெரிய குற்றவாளி நீட் விவகாரத்துல அதை நான் மக்கள் பாக்குறேன். ஏன்னா நீங்க நீங்க வந்த வேத்து நீங்க என்ன சொன்னீங்க? ஒற்றை கையெழுத்துல நீட்டை ரத்து செய்வேன்னு சொன்னீங்க. அந்த மக்கள் கேட்க மாட்டாங்களா? பெற்றோர்கள் கேட்க மாட்டாங்களா? என்ன கேட்கிறேன், அதுதான் சொல்றேன். தேர்தலில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நீங்க ஆட்சி வர்றதுதான் திமுக வாடிக்கை என்பதை பாஜக குற்றம் சாட்டாம இருக்காதுல்ல. மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துதான் ஒண்ணு. அது மாத்திரம் கிடையாது. இங்க பாருங்க, உங்க நீட் மசோதா காந்தி சொன்னன் சுகாதார இணையமைச்சராக தாக்கல் செய்து அவர் தான் தாக்கல் செய்தார். அப்ப உங்க அரசு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு நீ சொன்னீங்க 2013 நீதிமன்றம் கேட்டது. அதன் பிறகு பாஜக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கும் ஓராண்டு கொடுத்தோம். அதன் பிறகு நீதிமன்ற வழிகாட்டுதல் அதெல்லாம் யாருக்கு பதில் சொல்லுவாங்க சார்? நீங்க கேட்ட மாதிரி தேர்தல் வாக்குறுதியில ஒரே கையெழுத்துல எப்படி நீங்க நீக்கிறேன்னு சொன்னீங்கிறதுக்கு டாக்டர் யாழினி வந்திருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட கேட்டது நீட் விலக்குக்கு மறுத்தது ஏன், அரசுக்கான காரணம், மத்திய அரசுக்கான காரணம் என்னன்னு கேட்டேன். இப்ப நான் கேட்கிற சகோதரி, இவர் பாருங்க, இப்ப அந்த டீலிமிட்டேஷனுக்கு எல்லா மாநிலத்துக்கும் கடிதம் எழுதினாரு இல்லையா? அதே போல நீட்டு விவகாரத்துக்கு எல்லா மாநிலத்துக்கும் எழுதினாரு. ஏன்னா தெலுங்கானா டிஆர்எஸ் போய் இவர் கேட்டாரு. அவங்க யாராவது செவிச்சாச்சாங்களா? எங்கன்னா நீதிமன்ற வழிகாட்டுதல ஒரு அரசாங்கம் ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்து வர்றப்ப மாணவிகளை ஏமாத்தி வஞ்சித்து நீ இல்லாத நாடுகளை நாடிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் திமுக எடுத்த நடவடிக்கை சார். நான் கேட்கறது, நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க. மத்திய அரசு ஏன் இந்த தேர்வை நடத்துகிறது? இந்த தேர்வின் மூலமாக மாணவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? எதுக்காக விலக்க அளிக்க முடியாது? அதுதான். ஏழை கிராமப்புற மாணவ மாணவிகளாக, நகர்ப்புற மாணவ மாணவிகளாக, ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்கணும். பணக்காரங்க தான் இருந்துச்சு. அப்படி ஏதாவது ஒரு ஆய்வு டேட்டா தரவு உங்கள்கிட்ட இருக்கா? அதாவது ஏழை மாணவர்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதற்கான தரவுகள், ஏன்னா இது ஒரு பிரச்சனையா நீங்க சொல்ற அரசியல் ரீதியான பிரச்சனையாகவே தமிழ்நாடு இதை முன்வைக்கிறது. இப்ப கேரளாவும் பேசுது, கர்நாடகாவிலையும் குரல் வந்திருக்குது, தெலுங்கானாவில இருந்து குரல் வந்தது, இதெல்லாம் அவ்வப்போது வருது. ஆனா ராஜஸ்தானில் இருந்தும் கூட வந்திருக்கிறது. கோட்டா ஃபேக்டரி மறந்தே விட முடியாத ஒன்று. நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி கேட்கிறேன், இவ்வளவு இத்தனை வருஷமா நீட் நடக்குது. நீட் நடந்ததுல இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளி மாணவர்கள் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் பாஜகவுடைய மாநில தலைவர் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல குறிப்பிடுகிறார். அந்த மாதிரி மத்திய அரசு ஏதாவது தரவு வச்சிருக்குதா? அது ராஜஸ்தானா இருக்கலாம், பீகாரா இருக்கலாம், உத்தரப்பிரதேசமா இருக்கலாம், தமிழ்நாடா இருக்கலாம். அரசு பள்ளி மாணவர்கள் இத்தனை பேர் நீட் தேர்வுனால உள்ள போயிருக்கிறாங்க மருத்துவ கல்விக்குன்னு சொல்லுங்க. நல்ல கேள்வி. நாங்க சொல்றேன் 5 பேர் இந்த இடத்துல நீங்க 550 பேர் ஏழ்பிளைன் இடம் சொல்றேன். அது சற்று ஒரு காரணம். எல்லா இடத்துலயும் நான் திமுக அரசாங்கத்தை பார்த்து கேளுங்க. நீங்க நீட்டு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு மாணவர்கள் வந்திருக்காங்க, மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, இப்ப எவ்வளவு பெற்றிருக்காங்க? நாங்க திமுக அரசை பார்த்து வெள்ளையத்தி கேட்கிறோம். கொடுக்க சொல்லுங்க. சகோதரி யாழ்னி பேசுற மாதிரி இருக்கு. அதுக்கான பதில் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? உடனே அவங்க தரப்புல இருந்து ஏகே ராஜன் கமிட்டில கொடுத்திருக்காங்க. நான் அதை கேட்கல. நான் கேட்பது மத்திய அரசு எடுத்த தரவு என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். நாங்க இன்றைக்கு எல்லா நீட் வந்த பிறகு பல மடங்கு இன்றைக்கு பல மடங்குக்கு சோகால்ட் டேட்டா இருக்கணும்ல சார்? நான் கேட்கல. சரி, நீ மாநில அரசை பார்த்து கேட்டோம்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு கமிட்டி போறாங்களா, அந்த கமிட்டி கொடுக்குமா? அது வச்சு நீதிமன்றம் ஏற்குதா? நீங்க ஒரு கமிட்டியை போட்டு நீங்க உள்ள ஒரு கமிட்டியை வச்சு அதை ஒரு போலியா நடக்க முடியுது. வெள்ளை அறிக்கை இந்த மாநில அரசாங்கத்தை கேளுங்க. நீங்க சொல்றீங்களா ஏழை மாணவர்கள் பயன்பட்டிருக்காங்கன்னு? எந்த கமிட்டி போட்டு அதை ஆய்வு செஞ்சீங்க? எதுவுமே செய்யல. கல்வியை தூக்கி தனியார் கொடுக்கணும்னுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த நீட். அததான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தவிர எந்த ஏழை மாணவர்களும் இதனால பயன்படவே இல்ல. ஏழை மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்கள் சொத்தெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு கடனை வாங்கிதான் படிச்சிட்டு இருக்காங்க. சொல்லட்டும், அவர் சொல்லட்டும்.
யாழினி நீட்டு வந்த பிறகு உங்க திமுக மருத்துவ கல்லூரி எல்லாம் உங்களுடைய வணிக மருத்துவ கல்லூரிகள் மட்டுமா இங்க பிரச்சனை? இங்க 2 டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தமிழ்நாடுடைய அரசு என்ன மாதிரியான கல்வி கட்டமைப்பை வச்சிருந்துச்சோ அந்த கட்டமைப்புல இருந்து படிச்சு மருத்துவர்களானவங்க தான் அவங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. சகோதரி சுகிதா, இங்க பாருங்க, இதுல பகிரங்கமாக திமுக அரசாங்கம் தமிழக மக்களிடம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். நீட்ட ஒழிப்புன்னு சொன்னது நீங்க தானே? ஒண்ணு இல்லைங்க, உங்களை கைய காமிப்பாங்கல்ல, நீங்க தானே எடுக்கிறீங்க அந்த இடத்துல. ஊருக்கு எழுச்சு பிள்ளையார் விளையாட்டு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க செஞ்சதுக்குலாம் நகரா கட்டணுமா? நான் ஒண்ணு இல்லைங்க. இப்ப இந்த அரசாங்கம் இதே மாதிரி 2026 எடுத்துட்டு போன்னு பாப்பாங்க. மக்கள்கிட்ட எதிர்கட்சிகள்கிட்ட அமலப்படுத்தான் ஆகணும். நேற்றைக்கு டாக்டர் கனிமொழி சோமு மாநிலங்களவையில ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொல்லுங்க. நான் இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் நாடினீங்கன்னா அந்த கேள்வியை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த கேள்வி என்னன்னா, தேசிய தேர்வு முகமையானது நீங்க அந்த தேர்வு முகமையின் மூலமா தான் மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அத்தனை நுழைவுத் தேர்வுகளை நடத்துறீங்க. அது நீட்டா இருக்கலாம், குவேட்டா இருக்கலாம், எது வேணாலும் எல்லாத்தையும் நடத்துறீங்க. ஆனா அந்த தேசிய தேர்வு முகமையுடைய உட்கட்டமைப்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அதற்காக நீங்க என்ன பண்றீங்க? அவுட் சோர்சிங் பண்றீங்க. இது அவுட் சோர்சிங் பண்ணதுடைய விளைவு தான் பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல நீட் தேர்வுல அவ்வளவு குளறுபடிகள் நடந்தது, பேப்பர் லீக் ஆனது, மார்க்ஸ் அந்த கோடிங்ல டிஃபரெண்ட் ஆனது, அத்தனை சர்ச்சைகள் வந்தது. ஏன் இத மாநில அரசுகிட்டயே நீங்க அந்த தேர்வை கொடுத்துட்டு மாநில அரசு மத்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அவங்களுடைய மதிப்பெண் பட்டியல், மாநில அரசு கல்வியின் கீழ் படிச்சு வராங்க இல்லையா, அந்த மதிப்பெண் பட்டியல் அடிப்படையிலே சேர்க்கைக்கு நீங்க அனுமதிக்க கூடாது, ஏன் நீங்க முன்வரக்கூடாதுன்னு நேற்று மாநிலங்களவையில ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யூபிஎஸ்ல எல்லாம் குளறுபடி நடக்கலையா? பல சிவில் தேர்தல் இங்க தமிழ்நாட்டில் நடத்துறது குளறுபடி நடக்கலையா? ஒரு விஷயம் எங்க தவறு நடந்தாலும் எங்க சொல்லிட்டாங்க. உண்மையா நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சியை பொறுத்தளவு அவங்க அந்த மாநிலத்தில் உள்ள இம்ப்ளிமெண்ட், அதாவது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கதான். நீங்க சொல்ற மாதிரி இங்க நடக்கக்கூடிய மாநில கல்வி தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள்ல முறைகேடோ குளறுபடியோ நடந்தா அதை கேள்வி எழுப்பணும், அதை சரி செய்யணும். அந்த தேர்வை நம்பிதான் இந்த மக்கள் இருக்கிறார்கள், அதை நம்பிதான் அவங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் இருக்குங்கிறது சரி. ஆனா நீங்க எல்லா பாலையும் யாழ்னி கோட்டுக்கு பாஸ் பண்றதுலயே இருக்கிறீங்க. இது யாழ்னி கோட்டுக்கு பாஸ் பண்ற வேலை இல்ல, இது அறிவாலய கமலாலயம் பிரச்சனை அல்ல. என்னுடைய கேள்வி, மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? சகோதரி சுகிதா கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல விட்டாதான் பதில் வரணும், தவிர இல்லைன்னா நீங்களுடைய கேள்விகளா தான் இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், முக்கியமா தேசிய தேர்வு முகமையை பொறுத்தளவு இவ்வளவு காலம் இருந்திருக்கின்றது. கடந்த ஆண்டுலதான் இது போன்ற ராஜஸ்தானா இருக்கலாம், பல்வேறு மாநிலத்துல வினாத்தாள் கசிந்துதான் இருக்கலாம், பல சென்டர்ல குளறுபடி நடந்தது நாங்க ஒத்துக்கிட்டோம். அதன் பிறகு பல்வேறு நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்குது, திரும்ப கொண்டு ஒடுக்கி இருக்குது. எதிர்காலத்தில் நடந்தமான பார்த்துட்டு சொல்லியிருக்கோம் ஒண்ணு, சரிங்களா? இப்ப நான் குறுக்கிட்டு சார் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் சார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க உடனே அதை யாழ்னி கோட்டுக்கு தள்ளினீங்க அந்த பாலை. நான் உங்ககிட்ட சொன்னேன், இது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொன்னோன்னு தான் அந்த 4 வார்த்தையை சொல்றீங்க. இந்த மாதிரி தவறு நடந்த இடத்த, இதுதான் சார் முதல் எதிர்பார்ப்பா இருக்கு. நம்ம டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு தோணல் வராதா பாக்குற மக்களுக்கு? நீங்க சொன்னா திமுக காரணம் தேடக்கூடாது. நாங்க சொன்னது நடந்ததா? இதுவரை நடந்துச்சா? கடந்த ஆண்டு தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா? கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு காரணம் தேடக்கூடாதான் சொல்றேன். எல்லாம் இப்ப சிவில் சர்வீஸ்ல சில இடத்துல முறைகேடு நடந்திருக்குது, அதுக்காக சிவில் சர்வீஸ் வேணும்னு வச்சுலாமா? அதான் சகோதரி, இது ரெண்டு ஒப்பிட்டு எப்ப முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்படி ஏன் சிவில் சர்வீஸ் கடந்த ஆண்டுல அது யாரு நடத்துற எக்ஸாம்? அது யாரு நடத்துற எக்ஸாம்? மாநில அரசாங்கம் நடக்கக்கூடிய பல்வேறு யூபிஎஸ்சில நடந்திருக்குன்னு சொல்றோம். சார் எப்படி சார் மாநில அரசு நடத்த முடியும்? அதுக்குதான் யாரு நடத்துற எக்ஸாம் வேற கேட்டேன். இல்ல அதுதான் சொல்றேன், பல இடத்துல மாநில நடத்தக்கூடிய தேர்வுலையும் இருக்குது, முறைகேடு நடந்துன்னு நாங்க சொல்றோம். அது உடனே அதுக்காக எந்த தேர்வு வேண்டாம்னு சொல்லவில்லை.
எல்லா இடத்துலயும் சென்டர்ல நடந்திருக்கு. இதுக்காக நீங்க வந்து நீட்டை வந்து உடனே ஒரு பக்கம் வந்து லட்சமா கொண்டு போய் இப்பெல்லாம் 9th இருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப 9th இருந்து 12th வரைக்கும் 4 வருஷத்துக்கு அவங்க கொண்டு போய் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல கொண்டு போய் அவ்வளவு காசை கொடுத்துதான், அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாம ரீடெஸ்ட் இப்படி எல்லாம் எழுதி தப்புதான். இதெல்லாம் டாக்குமெண்ட் நீங்க தப்பு சார். நான் சொல்றது வந்து எங்கேயுமே இல்லங்கறீங்களா? நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல பெருசா போர்டு வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க போகும்போது? இல்ல நான் அததான் ஒரு கேள்வி இல்ல, நீங்க என்னோட பதில உள்வாங்கதான் தப்புன்னு சொல்றீங்க. நிச்சயமாக பிரைவேட் கோச்சிங் சென்டர்லாம் நீங்க கட்டுப்படுத்துங்க, மாநில அரசாங்கம் அந்த கோச்சிங் சென்டர் கொடுங்க, மாநில பாடத்திட்டத்தை தரமான கல்வியை கொடுங்க அப்படின்னு சொல்றோம். தப்புன்னு எதை சொல்றோம்னு சொன்னா அந்த கோச்சிங் சென்டர் லெவலில் படம் கொடுத்து தப்பு தான் நான் சொல்றேன். கோச்சிங் சென்டர் நீங்க அந்த எக்ஸாம் வைக்கிறதுனால தான் அந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் அதிகரிச்சிருக்குது. நாம இன்னொரு டேட்டாவே எடுப்போமா? அதாவது நீட் தேர்வுக்கு முன்பு இப்படியான கோச்சிங் சென்டர்களுடைய எண்ணிக்கை, நீட் தேர்வுக்கு பிறகு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்ற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு யூபிஎஸ்சிக்கு இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, இப்படியான நீட் எக்ஸாமுக்கு ஜேஇ எக்ஸாமுக்குன்னு எல்லாம் இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தனித்தனியா இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகாம ஸ்கூல்ல வெறும் அட்டெண்டன்ஸை போட்டுட்டு அங்க போய் படிச்சுட்டு அங்கதான் அட்டெண்டன்ஸ் வாங்குற இந்த மாதிரியான மெத்தடாலஜி எல்லாம் இப்பதானே வளர்ந்துருக்கு. அப்ப இதுக்காவது டேட்டா இருக்கா? நீட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கு, இதை கட்டுப்படுத்த வேண்டியது மத்திய அரசு தானே. சரி, நீட் வேணுங்கிற வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட அதை கட்டுப்படுத்தணும்ல. இன்னைக்கு பல மாணவ இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம் செய்யணும். சார், நீங்க ஒரு எக்ஸாம் வைப்பீங்க, ஆனா அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு போய் கண்ட்ரோல் பண்றது மாநில அரசு கிட்ட எப்படி சார்? இப்ப நீங்க சேர்த்து பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான், சேர்த்தே பதில் சொல்லுங்க. டைம் தரேன். நான் என்ன சொல்றேன், அது மாநில அரசாங்கம் இந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டும்னு வந்து சொல்லியிருக்கிறோம். பல்வேறு மாநிலங்கள்ல அது நடக்குது. இவர்கள் அதுக்குள்ள ஆன்லைன்ல போய் பல மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீட் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இதை உருவாக்கி கொடுக்குறது அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும். நாம வந்து எங்கேயுமே கோச்சிங் சென்டரை வந்து என்கரேஜே பண்ணல. நீங்க அதுல எது நடந்தாலும் கட்டுப்படுத்த உரிமை சொன்ன பிறகு மாணவ மாணவிகளை நீங்கள் அரசியலுக்காக இப்ப நான் கேட்கிறேன், எல்கேஜிக்கு கூட எக்ஸாம் பல இதுல வைக்கிறாங்க, யூகேஜிக்கு எக்ஸாம் வச்சுதான் பண்றாங்க. அப்படிங்கிற பரீட்சை என்பது எல்லாத்துலயும் உண்டு. ஏன் இப்ப நீட்டு வரதுக்கு முன்னாடி மருத்துவத்துக்கு தேர்வே கிடையாதா? மருத்துவத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி தேர்வே கிடையாதா? மாநில அளவுல 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் அடிப்படையில தான் இங்க வழங்கப்பட்டுகிட்டு இருந்துச்சு. நுழைவுத் தேர்வு இருந்து அது ரத்து செய்யப்பட்டது. அதாவது 2006 முன்னாடியில இன்ஜினியரிங் இருக்கலாம், எதுவான இருக்கலாம், எல்லாத்துக்கும் தேர்வு என்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது நீங்கள் எழுதியிருப்பேன், நான் எழுதியிருப்பேன், எல்லாமே எழுதியிருப்பேன். தேர்வுன்னு ஒண்ணு உண்டு. அது ஒரு காலகட்டத்துல வந்து இன்டர்வியூல தேர்வு கேள்வி, ஒரு காலகட்டத்துல 35 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு மத்தியில இன்டர்வியூ, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கேள்விகள் இது பார்த்துக்கொள்ளதான் உண்டு. அதனால இது வந்து திமுக அரசாங்கம் கொண்டு வந்ததை நீதிமன்றம் என்டாஸ் பண்ணிருக்கு. இந்த அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கொண்டு வந்ததை இன்னைக்கு இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்து. அதனால நாங்க வந்து இதுல வந்து ஆக்கப்பூர்வமாக நீங்க அனைத்து கட்சி கூட்டம் இந்த டிராமால 2016 போகுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா திசை திருப்பீங்க நீங்களே. கச்சேரியில என்ன நடந்துச்சு? கொடுத்தது யாரு? கச்சேரியில கொடுத்தது யார்? மனசாட்சியோடு சொல்லணும். காங்கிரஸ் திமுக கொடுத்துட்டு இங்க தீர்மானம் தமிழக மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அது இன்னொரு இதுல பேசலாம். பிரதமருக்கு அதுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் முதலமைச்சர். அதை இன்னொரு இதுல பேசுவோம் நம்ம. அது வந்து கேள்வி கேட்டாது கொடுத்தது தப்பா ரைட்டானா அப்புறம் டைவர்ட் ஆகி நான் நீட்ல இருந்து அங்க போயிருவேன். சரி, அப்ப துரோகத்தை நீட் கொடுத்துடலாமே. இங்க இருக்க மாணவரோட எதிர்காலத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, சுகாதாரத்துக்கு வந்து நீங்க என்ன துரோகம் தானே பண்றீங்க? மக்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு நீங்க வந்து வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காதீங்க. இங்க உங்களுக்கு நேரம் கொடுக்கும் போது நீங்க பேசுங்க. அவர் பேசுறது அவர் பேசட்டும். இல்ல தங்கவரதராஜன், அது இன்னொரு டாபிக். தங்கவரதராஜன், நம்ம நீட்டுக்குள்ளே போனோம். அதுக்கு போனா நிறைய பேசலாம். நம்ம டைவர்ட் பண்ணி பாலாங்க தள்ளுறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. நான் திரும்ப சொல்றேன். வரதராஜன், அவங்க திமுக அவங்க வச்சு பேசட்டும். அதெல்லாம் அப்புறம் நான் கேட்கிற கேள்வியை உள்வாங்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் திரும்ப அதான் அரசு இவ்வளவு பிரச்சனை இதை சுத்தி இருக்குன்னு அட்ரஸ் பண்ணுதாங்கிறத தான் நான் திரும்ப நான் கேட்கிறேன். ஒரு மருத்துவ கனவுங்கிறது ஒரு ஏழை மாணவனுக்கு, ஒரு கிராமப்புற மாணவனுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். அது நல்ல விஷயம் நாங்க சொல்றோம்.
விஷயம் ஏழைப்புற கிராமப்புற மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல விதமா இருந்துச்சு. நீ மருத்துவ வணிக மக்கள் தடுக்கப்பட்டிருக்குது நாங்க சொல்றோம். அதாவது நீங்க வந்து வேற மாதிரி சொல்றீங்க. சென்னை அந்த மாதிரி data மெட்ரோபாலிட்டன், சரி நீங்க சார்ந்து- நல்ல விஷயம் சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில, அதுவும் ஹைஃபையான எலைட்டான ஒரு சென்ட்ரல் ஆத்தரைஸ்டு உள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல படிக்கிற புள்ள அங்க அட்டெண்டன்ஸை மட்டும் போட்டுட்டு அதுக்கு அதை விட ரெகனைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், தனியார் இன்ஸ்டிடியூஷன்ல போய் 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்து படிக்கிற புள்ளையும், கிராமத்துல காலையிலேயே சாப்பிட ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டாதான் வழி, அப்படிதான் சாப்பிட்டு அந்த பள்ளியில தன்னுடைய கல்வியை தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கணுங்கிற ஒரு கிராமப்புற ஏழை மாணவனுடைய ஸ்கூலோடைய தரத்தையும் நாம எப்படி அந்த அந்த பிள்ளையோட மதிப்பெண்ணும் இதுவும் ஈக்குவல் ஆக முடியுமா? ஒரு விஷயம் சொல்றேன். அதான் இன்னைக்கு உதாரணத்துக்கு வரேன். இதுக்கு வந்து நான் நீங்க அதுக்கு நான் முடிச்சு கொடுத்து ஆகணும். நீங்க 3வது மொழியில இந்த எண்ணிக்கையை நீங்க அமல்படுத்த மாட்டீங்க. தனியார் பள்ளியில 54 லட்சம் மாணவர் படிக்கிறான், அரசு பள்ளியில 52 லட்சம் மாணவர் படிக்கிறான். அப்ப அந்த அரசு பள்ளியில தரமான கல்வி, 3வது மொழியில தரமான கல்வி வந்துட்டுனா இது எல்லாமே ஒரு சார், இது ஸ்கூல்ல நடக்கிற கல்வியை வச்சு நடக்கலையே. நீங்க ஒரே கல்வியா படிக்கிறாங்க எல்லாரும். பதில் சொல்லுங்க மேடம். ஒரு விஷயம் மேடம், நான் கேக்குறேன், எல்லாம் காத்து வாங்கிடும். 54 லட்சம் பேர் தனியார் பள்ளி அரசு பள்ளி வந்துருவான். அப்ப எல்லாம் உங்க வணிகமா அங்கே தடுக்கப்படும். எதுக்கு இது சொல்றேன், தனியார் பள்ளி தரம் சரியா, அரசு பள்ளி தரமா? நீங்க அரசு பள்ளியை தரமாக்கலாமாங்கிற கேள்வியில தனியார் பள்ளியில தரத்தோட இருந்துட்டு அங்கேயும் 2 லட்சத்தை கட்டி அட்டெண்டன்ஸை மட்டும் வாங்கிட்டு அங்க போய் படிக்கிறாங்க இன்ஸ்டிடியூட்ல நான் கேட்டுட்டு இருக்கேன். அரசு பள்ளியோட மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? திரும்ப நான் என்ன கேக்குறேனே புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். இந்த சிஸ்டத்தை யாரு கொண்டுட்டு வந்தது? அரசு பள்ளிய பத்தியா அல்ல, அது தரம் பத்தியானது இல்ல. தனியார் பள்ளியில தான் தரம் இருக்குன்னு பெற்றோர்கள் போய் சேர்க்கறாங்கல்ல, அங்க வெறும் அட்டெண்டன்ஸ் ப்ராக்ஸி மட்டும் தான் சார் நடக்குது. அவங்க அங்கேயும் படிக்கல, இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிட்டு இருக்காங்களே. இந்த சிஸ்டமை எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் நானு. இதை எப்படி சரி செய்ய போறீங்க? இல்ல 2 விஷயத்துல சொல்லிடுறேன். 2 பதில் சொல்ல போறேன். அது உங்க கேள்வி சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு இது இப்ப நாமக்கல் எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல போய் நாமக்கல்ல வந்து ஸ்கூல் நடத்துறாங்க. அதே நாமக்கல் ஸ்கூல்ல வந்து அவங்க வந்து நீட்டுக்கான கோச்சிங்கும் சேர்த்து ஃபீஸ் 2 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்கு மாத்திருக்காங்க. அதே நாமக்கல் ஸ்கூல் தான். இப்ப பேசுங்க, இப்ப என்ன சொல்வீங்க? இல்ல ஒரு விஷயம் ஒண்ணா சரிங்களா, இதுல ஒண்ணு இது கிடையாது. இதுல வந்து இன்னொன்னு இப்ப வந்து நீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க சார். நீங்க நாமக்கல் ஸ்கூல் ஆரம்பிச்சீங்களா? நாமக்கல் ஸ்கூலுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இல்லங்க, அதுக்கு முன்னாடி தனியார் பள்ளியில போறவங்க படிக்கிற அதிக மார்க் வாங்குவாங்க போலியா? இப்ப அதே தனியார் பள்ளியில கோச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா 3 லட்சம் ரூபாய் கட்டி அதே 2 லட்சம் முன்னாடி 2 லட்சம் கட்டி போனவங்க இப்ப அவங்க எல்லாம் போக முடியாது. 5 லட்சம் யாரால கட்ட முடியுதோ அவங்க மட்டும் தான் அந்த தனியார் பள்ளிக்கு போறாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? இப்ப எங்க போனாங்க உங்க ஏழை மாணவர்கள்? இப்ப நடந்துச்சு. இன்னைக்கு நாமக்கல்ல தாண்டி பொதுவா யார் வேணாலும் தரமான கல்வியில மாணவ மாணவிகள் போறாங்கன்னு நாங்க சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், நீங்க தான் நாமக்கல்ல ஆரம்பிச்சீங்க. நாமக்கல்ல 5 லட்சம் ரூபாய் வாங்குறது கண்கூடா தெரியுது. எல்லா மாவட்டத்திலயும் கொண்டு போய் அங்க சேர்க்கறாங்கிறது தெரியுது. நான் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தோட பிரச்சனையா இதை மாற்ற வேண்டாமேன்னு பார்க்கிறேன். இது எல்லா இடங்கள்லயும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இதை முதல்ல அட்ரஸ் பண்ணிருக்கிறீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். இது திரும்ப திரும்ப இதெல்லாம் நீங்க சரி கொண்டு வந்தீங்களே, அதற்கு வலுவான வாதம் சேர்க்கவாது நீங்க ஒரு கமிட்டியை போட்டீங்களா? இதெல்லாம் அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியுமா? எல்லா மாநிலங்களும் அந்த மாணவ மாணவிக்கு அந்த வாய்ப்பை இருக்கிறது. அரசாங்கம் மட்டும் இருக்குது. ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இப்ப ஜனாதிபதி வந்துங்க, கவர்னர் தான் நீங்க போய் வந்து வேற மாதிரி ஜனாதிபதி அவங்ககிட்ட வல்லுநர்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆராய்ந்து வந்து முடிவு எடுத்துக்கிறாங்க. சும்மா ஜனாதிபதி வந்து சும்மா எடுத்துட மாட்டாங்க. வல்லுநர்களே, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, வழிகாட்டுதல் எல்லாத்தையும் வச்சுதான் அந்த முடிவு எடுத்துக்கிறாங்களே தவிர இத வந்து வேற மாதிரி எடுக்கிறதா நீங்க ஒரு கவர்னர் இருந்தா நேரா வேற மாதிரி போட்டுருப்பீங்க. இல்ல, சட்ட ரீதியாக இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்த போறாங்கங்கறதையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா அதுல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற மாநில உரிமை, மாநில பேரவை, அதாவது சட்டமன்றத்துடைய உரிமைக்கான ஒரு கருப்பு அத்தியாயம்னு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இவங்க போக மாட்டாங்க. போனாங்கன்னா பல்ப் போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும். இது அரசியல் சுப்ரீம் கோர்ட் போயா சார்? ஏற்கனவே கேஸ் தானே சார் இருக்கு. பாக்கலாம், போன பல்ப் போயிடுவீங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு தான் பேசுறீங்களா? என்ன சார் இது? இத்தனை மாணவர்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்றோம், போனா பல்பு வாங்கிட்டு வருவீங்க. இது என்ன உங்களுக்கு அவங்களுக்குமான வாய்க்கா தகராறு பிரச்சனை மாதிரி டீல் பண்றீங்க? அது கிடையாது. இவர்கள் அரசு நான் சொல்ற நீதி வேண்டும் என்று சொன்னா நீதிமன்றத்தில் நாடலாம், தப்பு கிடையாது. உச்ச நீதிமன்றம் நாடலாம், சொன்னா பேசலாம், நீதிமன்ற தீர்வு